வேலை நிறுத்தத்தை தீவிரப்படுத்த உள்ளதாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் அறிவித்திருக்கூடிய நிலையில் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். வேலை நிறுத்தம் தொடர்பாக சென்னை பல்லவன் இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுகவின் அண்ணா தொழிற்சங்க செயலாளர் கமலக்கண்ணன், பேருந்துகள் இயக்கம் தொடர்பாக அமைச்சர் சிவசங்கர் தவறான தகவல்களை வெளியிடுவதாக குற்றம் சாட்டினார். தொழிலாளர்கள் மாநிலம் முழுவதும் வேலைக்கு செல்லாதனால அந்த அவருடைய கஷ்டத்துக்காக இந்த வேலை நிறுத்தத்தில் கலந்துக்கிட்டாங்க. அந்த வகையில் சென்னையிலும் சரி ஒட்டுமொத்த மாநிலம் முழுவதும் 50% மேல வாகனங்கள் இயக்கப்படவில்லை. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்த CITU தொழிற்சங்க தலைவர் சவுந்தரராஜன் போராட்டத்தை தீவிரப்படுத்தப் போவதாக தெரிவித்தார். நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை தீவிரப்படுத்துகிறோம். மாநிலம் முழுவதும் அனைத்து பஸ் நிலையங்களிலும் பஸ் ஸ்டாண்டுகளிலும் எங்களுடைய மறியல் போராட்டம் நடைபெறும். சட்டவிரோதமாக இயக்கப்படுகிற அந்த பேருந்துகளை நாங்கள் மறிக்கப் போகிறோம். சென்னையில் மாநகர போக்குவரத்து கழக தலைமையகத்திற்கு முன்னால் முற்றுகை போராட்டத்தை நடத்துவோம். அதே நேரத்தில் போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக உள்ளதாக அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார். விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தில் ஆய்வு செய்த அமைச்சர், போக்குவரத்து தொழிற்சங்கத்தினரின் கோரிக்கைகள் படிப்படியாக அரசால் நிறைவேற்றப்படும் என கூறினார். இங்கிருந்து இயக்கப்பட வேண்டிய 58 பேருந்துகள் இங்கிருந்து கிளம்பியிருக்கிறது. அதே மாதிரி கோயம்பேட்டிலிருந்து கிளம்பியிருக்கிறது. இங்கே வர வேண்டிய மற்ற மாநகர பேருந்துகளும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. 6 கோரிக்கை 4 கோரிக்கை நிறைவேற்றிங்க. இன்னும் 2 கோரிக்கை, அது என்ன கோரிக்கை? அகவிலைப்படி ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு வேண்டும் என்பதுதான். வேலை நிறுத்தம் தொடர்ந்தாலும் பொங்கல் சிறப்பு பேருந்துகள் திட்டமிட்டபடி இயக்கப்படும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டார். பொங்கலுக்கு முன்பதிவு செய்திருக்கின்றவர்கள் கிட்டத்தட்ட 25,000க்கும் மேற்பட்டவர்கள் இதுவரை முன்பதிவு செய்திருக்கிறார்கள். இன்னும் 2-3 நாட்கள் முன்பதிவு செய்ய இருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேரும் அச்சமின்றி சொந்த ஊருக்கு செல்வதற்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் செயல்படும். அதேபோல சென்னை மாநகரத்தில் இருக்கின்ற மாநகர போக்குவரத்து கழகம் காலையிலே 96% எட்டிவிட்டது. இப்பொழுது முழுமையாக பேருந்துகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அரசு ஓட்டுநர்கள் பணிக்கு வராத இடத்தில் தற்காலிக ஓட்டுநர்களை கொண்டு அரசு பேருந்துகளை இயக்கும் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அதே நேரத்தில் தற்காலிக ஓட்டுநர்கள் இயக்கிய பேருந்துகளால் 6 இடங்களில் விபத்து ஏற்பட்டுள்ளதால் அத்திட்டத்தை கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ள CITUவின் சவுந்தரராஜன், வேலை நிறுத்த வழக்கில் நீதிமன்றம் பிறப்பிக்கும் உத்தரவை பொறுத்தே அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தம் பொங்கல் விழா எதிரொலியாக ஆம்னி பேருந்துகளில் கட்டணங்கள் பல மடங்கு உயர்ந்துள்ளது. சில ஆம்னி பேருந்துகளில் கட்டணத் தொகை 2 மடங்காக உயர்த்தப்பட்டிருப்பதாக பயணிகள் குமுறுகின்றனர். அதன்படி சென்னையிலிருந்து கன்னியாகுமரிக்கு அதிகபட்சமாக 3,900 ரூபாய் வரை வசூலிக்கப்படுகிறது. சென்னையிலிருந்து மதுரைக்கு 3,700 ரூபாய் வரை கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. ஆன்லைனில் வெளியான ஆம்னி பேருந்து கட்டண விவரத்தால் பயணிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பல ஆம்னி பேருந்துகளில் 20 முதல் 30% வரை கட்டணம் கூடுதலாக வசூலிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது.